இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகலாம்? லூசா நீங்க அவங்க சேனல் தான் பார்க்குறோம், ரீசனா போட்டதுக்கு தான் பார்க்கலாம். கட்டு தெரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு. நீ போய் இந்த நிக்கும். அரசியல் அனாதை திமுக நிக்கும். இதெல்லாத்துக்கு யார் காரணம்? இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்காப்ல. ஏதோ அவ போட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகின்றன. ஒரு நோயாளி ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறீங்க. அதிமுக ஒழிக்கணுங்கிறதாக அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக்க நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அதான் உண்மை. ஆமா, மார்டினிடம் 300 கோடி வாங்கி இருக்கிறார். 300 கோடி என்ன ஆதாரம் கேட்பீங்க? 275 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வங்கி மூலமாக அதிமுக கணக்குக்கு சென்றிருக்கிறது. மறுக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியை. 25 கோடி ரொக்கம், 275 கோடி மார்டினோட அந்த கேமிங் ஃபியூச்சர் கேமிங் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து வங்கி மூலமாக 275 கோடி தேர்தல் பத்திரங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறது. நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் இங்க வந்திருக்க எல்லா பிரவுட் ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நீங்களே காமெடி எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா அவர் தம்பி நான். சரி கிளம்பு. ஜோக்கா தான் இருக்கு, சீரியஸா சொல்றீங்களா? ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாதடா நீ. திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாதடா நீ. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நான் மட்டும் இல்லனா இங்க ஒவ்வொருத்தரும் உதயனா தம்பி தான். முதலாளியா பாக்கல, கூட போறத அண்ணனா பாக்குறேன். ஆமா, ஆரம்பத்துல சிறப்பா அண்ணனா பாப்பீங்க, அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெண்ணெய் தள்ளி திண்ணில படுக்க போட்டு இந்த வாரா நீ சுத்த படமாட்ட கிளம்புடா. குடும்ப கட்சி, வாரிசு கட்சி. ஆமா, அப்படியே அதுல என்ன பெருமை? கலைஞரோட என் தாத்தா நின்னாரு. கால கொடுப்பா. ஓல்டு குத்து சார். தலைவரோட என் அப்பா நின்னாரு. ஆரம்பத்துல ஃபேமிலிஸ் தான், வெளியில இருந்து யாரும் இல்ல. நின்னு போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்து எல்லாம் அவங்க அந்த கட்சியில இருக்கவங்க ஆளோட ஃபேமிலிஸ் தான். எல்லாம் தங்கச்சி வந்திருக்கான், என் தம்பி வந்திருக்கான். இது மாதிரி எல்லாரும் புதுசா யாரும் இல்ல. அதுதான் இங்க இந்த போட்டோல இருக்கவர் தான் என் தாத்தா பத்மநாபன், வட்ட செயலாளர். பத்தியா? ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். என் தந்தை வந்து மாநகர செயலாளர், துணை மேயர் சூப்பா தமிழழகன். சொன்னல என் பாட்டி வந்து முன்னாள் நகரமன்ற தலைவர் மதுரம் பத்மநாபன். ஃபேமிலி மொத்தமும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலில தான் வந்திருக்காங்க. எனக்கு மட்டும் அண்ணன் கிடையாது, இங்க எல்லாருக்குமே அண்ணன்டா அப்படின்னு இருக்காங்க. உதயநிதியே யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். உதயநா தம்பின்னு வேற பெருமையா. அதுல என்னங்க தௌலத்து? அதுல என்ன தௌலத்து இருக்கு? அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையில இருந்தோம். அத மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்துன்னு வந்து இருக்கோம். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். ஒருத்தவங்க பேசுறாங்க, வந்து பேசும்போது நான் இவங்களோட துணை மேயரோட பொண்ணு. சரி, புரியல. அப்ப எல்லாருமே உங்க வாரிசை தான் இறக்கி விட்டுருக்கீங்க. அதுதான் ஜென்சி படம். வாரிசு தான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கு, இவங்க அதுக்கு பின்னாடி இருக்க போறாங்க. அடிமையா இருக்கும்னு சொல்றதுக்கு ஒரு மீட்டப். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்லுவோம். விவேகானந்தர் சொல்லுவாராம், 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், ஆமா இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன். 100 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள், அவர்களை அடிமையாக்கி காட்டுகிறேன்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. யார் அந்த நாதாரி? நான் தான் சின்ன பகுதி. பயம் இருக்கட்டும்.
அது ஜென்சி. அதான் டிஎம்கே ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லணும். அதுதான் ஜென்சின்னு சொல்லக்கூடாது, ஜென்சி டிஎம்கேன்னு. ப்ரௌடு கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்க, 100 இளைஞர்கள் எங்களிடம் கொடுங்கள், எப்படி கொத்தடிமையாக்குவது என்பது நாங்கள் காட்டுகிறோம் அப்படின்றான். யாரு உங்களை சொல்லி இவங்களே உங்களை இது பண்ணிக்கிறாங்க. அப்பதான் மத்தவங்க ஓட்ட முடியாம சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். குப்புசாமி அண்ணாமலை என்னும் நான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நான் கேட்கும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உறுதியாக சொல்கின்றேன், வருங்காலத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் முதல்வராக வருவார். தப்பி தவறி கூட தாவேகா விஜய் அவர்கள் அண்ணாமலை எதிர்த்து அரசியல் எதனா பண்ணாருன்னா அது விஜய்க்கு தான் பிரச்சனை. கண்டிப்பா பிரச்சனை. அது இது அதாவது அப்படி சொன்னாங்க முன்னாடி, இப்போ இப்படி சொல்றாங்க. உண்மை நினைச்சேன். படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. யார சொல்றாங்க? ஸ்டாலினியா? அழிக்க முடியாது. ஸ்டாலினியா சொல்றாங்க. படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. கேட்கப்பட்டது நான் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மறந்துருச்சு. செல்ல இருக்கின்ற செல் 500 மாணவர்கள் இருக்கின்றனர். 500 மாணவர்களா? 5200 தான். 5200 இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு தலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓவியம், கதை சொல்லுதல், சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி முதல் குழந்தைக்கு இதே தாய் மாமன் சீர்போச்சா? இது சீமானனுக்கு வயசு 60. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சீமானனுக்கு வயசு 60. சரி, அது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சரி. 8% இடம் ஏற்கனவே வாக்கு வாங்கியிருந்தாரு. இந்த இடம் 5% ஆயிட்டு. சரி, எதுக்கு சீர் பண்ணதுக்கு சம்பந்தம்? அவருக்கு மனதிலே ஒரு தளர்வு ஏற்பட்டது. அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இங்கே சீர்கொண்டு சென்னை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை. இப்ப எப்படி சார் இருக்கு மாமா மச்சான் உறவு? நல்லா இருக்கு. எவ்வளவு கேவலமா போய் சொல்றாங்க வேற இதுலயே தெரியல. செய்தமுத்து பேசுகிறேன். கட்டுவிரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு என்பது போல் நீ போய் இனிமேல் நிற்கும். கட்டுவிரியாம் பாம்பு காம்பு நீ போய் இனிமேல் நிற்கும். அதாவது ஊதி விடு அப்படின்னு சொல்றேன். கமலுக்கு ஒரு களத்தூர் கண்ணம்மா, ஸ்டாலினுக்கு ஒரு கொளத்தூர் கண்ணம்மா. நல்லா இருந்துச்சு. ஆனா அது சீர் சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் பையனுக்கு எதுவும் பண்ணலையா, அதுக்கப்புறம் இப்போ பண்றது அதான் சொல்றல. இதெல்லாம் யாரு கணக்கு தெரியாது, இதெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அங்காளி பங்காளின்னு பேசிக்கிறாங்க. இப்போ ஏதோ இன்னொன்னு பார்த்தேன், திமுக இது ஏதோ ஒரு இது வந்து அதிமுகலாம் நம்ம அங்காளி பங்காளி தான் அப்படின்றாங்க. புரியல. அதாவது திமுக அதிமுக எவ்வளவு பெரிய எதிரியா இருந்துச்சு. இப்போ அப்பப்போ பேசும்போதெல்லாம் சில பேர்லாம் பேசும்போது அவங்களாம் எங்க அங்காளி பங்காளிங்கிறாங்க. என்ன கணக்கு அப்படின்னு தோணுது. அது ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அவங்களுக்குள்ள, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா மக்கள் பார்த்துட்டு ஆமா, ஏதாவது ஒண்ணும் இல்ல. நல்லாவே தெளிவா இல்ல. இப்போ அதிமுகல இருந்து தாவேகாக்கு வந்தா அவங்க பாருங்க எவ்வளவு, அதாவது தூய சக்தின்னு சொன்னீங்க, போய் அதிமுகவை சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க.
இதுவே அதிமுக ஆள் வந்து ஒருத்தர் ஊழல் பண்ணவரே போய் திமுக சேர்றாரு, அந்த ஊழலையும் கேன்சல் பண்றாங்க. கேட்டா அவங்களாம் நல்லவங்கலாம் அதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. இங்க வந்து ஜாயின் பண்றவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திரும்பி அந்த கேஸ் வேற எடுத்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வேற வந்துச்சு. அதான் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா சவுக் சங்கர் சொன்னதெல்லாம் உண்மைதான். கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இவங்க இன்னும் இந்த இதுவே முடியல, இந்த வருஷமே முடியல. அதுக்குள்ளே பாதி பேர் அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் ஒண்ணு இங்க டிவிகேக்கு வந்தா இல்ல திமுகவுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கே தெரியுது இங்க இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் 3ஆம் இடத்துலலாம் இருப்போம்னு ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா இந்த வாட்டியே நம்ம 2வது கூட வரலன்னா அப்புறம் எப்பதான் வரப்போறோம் மாதிரி அவங்க தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சொன்ன மாதிரி இபிஎஸ் மட்டும்தான் இருப்பார் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்ன ஆக போதோ அது இன்னும் ஒரு 5 வருஷங்க அப்புறம் தெரியும். ஆமா, அதுக்குள்ளே என்னென்ன குளறுபடியா, ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல பன்னீர்செல்வம் இபிஎஸ் அந்த குளறுபடியே பார்த்தோம். இது என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.